ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 4. ஸ்ரீ நாரதரின் தோற்றம் பதம் 26. ஏவம் பிரவர்த்தஸ்ய சதா பூதானாம் ஸ்ரேயசி த்விஜாக சர்வாத்மகேனாபி யதா ந துஷ்யத் திருதயம் ததக. டிரான்ஸ்லேஷன். இரு பிறப்பை எய்திய பிராமணர்களே, அனைவருடைய நன்மைக்காகவும் உழைப்பதில் தம்மை அவர் ஈடுபடுத்தி கொண்ட போதிலும் வியாசரது மனம் திருப்தி அடையவில்லை. பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல வியாசதேவர் பாமர மக்களின் பூரண நன்மைக்காக வேத இலக்கியங்களை தயாரித்த போதிலும் அவருக்கு திருப்தி கிடைக்கவில்லை. இத்தகைய செயல்களால் அவர் திருப்தி அடைவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் மன திருப்தி அடையவில்லை. ஹரே கிருஷ்ணா. பதம் 27. ந அதி பிரசீதத் ஹிருதயக சரஸ்வத்யாஸ் தடே சுச்சௌ விதர்கயன் விவிக்தஸ்த இதம் ச உவாச்ச தர்மவித். டிரான்ஸ்லேஷன். இவ்வாறாக மனத்திருப்தி அடையாத முனிவர் உடனே சிந்திக்க துவங்கினார். மதத்தின் சாராம்சத்தை அவர் அறிந்திருந்ததால் தமக்குள் பின்வருமாறு சொல்லிக்கொண்டார். பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். முனிவர் மன நிறைவு பெறாததற்கான காரணத்தை ஆராயத் துவங்கினார். மன திருப்தியை பெறும் வரை பூரணத்துவத்தை ஒருவரால் அடையவே முடியாது. இந்த மன நிறைவை பௌதீகத்திற்கு அப்பால் தேட வேண்டும். பதங்கள் 28, 29. திருத விரதேன ஹீமயா சந்தாம்சி குரவோ க்னயக மானிதா நிர்வியலீகேன கிரஹீதம் சானுசாசனம் பாரத வியபதேசேன ஹி ஆம்னாயா அர்த்தஸ்ச பரதர்ச்சிதக திருஷ்யதே யத்ர தர்மாதி ஸ்திரீ சூத்ராதிபிர் அபி உத. டிரான்ஸ்லேஷன். வஞ்சனையின்றி என்னால் விரதங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு வேதங்களும் அக்னிகளும் குருமார்களும் பூஜிக்கப்பட்டு அவர்களுடைய கட்டளைகளும் நிறைவேற்றப்பட்டன. மகாபாரதத்தை விளக்கியதன் மூலமாக சீட பரம்பரையின் கருத்தையும் நான் தெளிவுபடுத்தியுள்ளேன். இதனால் பெண்களாலும் சூத்திரர்களாலும் மற்றவர்களாலும் இரு பிறப்பு எய்தியவர்களின் நண்பர்கள் மற்றவர்களாலும் கூட மதத்திற்கான வழியை கண்டுகொள்ள முடியும். பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். கண்டிப்பான ஒழுக்க விதிகளை அனுஷ்டிக்காதவராலும் சீட பரம்பரையில் இடம் பெறாதவராலும் வேதங்களின் கருத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. வேதங்கள் ஆன்மீக குருமார்கள் மற்றும் யாகத்தி ஆகியவற்றை ஆன்மீகமானவர்கள் வழிபட வேண்டும். பெண்கள், தொழிலாளிகள் மற்றும் பிராமண, சத்திரிய அல்லது வைசிய குடும்பங்களின் தகுதியற்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் புரிந்துணர்வுக்காக வேத அறிவின் சிக்கலான இந்த விஷயங்கள் அனைத்தும் மகாபாரதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டு உள்ளன. இந்த யுகத்தில் மூல வேதங்களை விட மகாபாரதம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 4. ஸ்ரீ நாரதரின் தோற்றம் பதங்கள் 28, 29ற்கான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய்.
ஹரே கிருஷ்ணா. பதம் 30. ததாபி வதே மே தைஹ்யோ ஹி ஆத்மா சைவாத்மனா விபுஹு அசம்பன்ன இவ ஆபாதி பிரம்ம வர்ச்சஸ்ய சத்தமக. டிரான்ஸ்லேஷன். என்னிடம் வேதங்களுக்கு தேவையான அனைத்தும் முழுமையாக இருந்தாலும் எனக்கு மன நிறைவு ஏற்படவில்லை. பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல வியாசதேவர் வேத ஞானத்தை முழுமையாக பெற்றிருந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. பௌதீக வாழ்வில் ஆழ்ந்துள்ள ஜீவராசிகள் வேதங்களில் நியமிக்கப்பட்டுள்ள செயல்களின் மூலமாக மன தூய்மை பெறுவது சாத்தியமாகும். ஆனால் முடிவாக அடைய வேண்டியது வேறொரு நிலையாகும். அந்த நிலையை ஜீவராசி அடைந்தாக வேண்டும். இல்லையென்றால் வேதங்களுக்கு தேவையானவற்றை முழுமையாக பெற்றிருந்த போதிலும் உண்மையான ஆன்மீக படியில் நிலை பெறுவது என்பது சாத்தியமல்ல. இதற்குரிய தடயத்தை இழந்துவிட்டவர் போல காணப்பட்ட ஸ்ரீல வியாசதேவர் அதிருப்தியை உணர்ந்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 4 ஸ்ரீ நாரதரின் தோற்றம் என்னும் தலைப்பில் பதம் 30ற்குரிய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஹரி.